Welcome students. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் டிகிரி இந்த மாதிரி விஷயங்களை நாம பார்க்க போறோம். ஓகே. So now let us see what is meant by a differential equation. ஓகே. இப்போ சாதாரணமா மேக்ஸ்ல நம்ம ஈக்குவேஷன்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். பாருங்க x² + 4x - 1 = 0. இது பேரு அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன். அல்ஜீப்ரிக் டேர்ம்ஸ் இருக்கறனால we say it as a algebraic equation. இதே மாதிரி டிஃபரன்ஷியல்ஸை கொண்டு எழுதப்படுற ஈக்குவேஷனா இருந்தா அது பேரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். டிஃபரன்ஷியல்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? dy by dx ன்னு சொல்லுவோம். அதாவது y is a function of x. y is a function of x. அப்ப y is a function of x ன்னு சொன்னா for example y is equal to இப்போ இதே எடுத்துக்கோமே x² + 4x - 1 ன்னு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க இந்த x க்கு வேல்யூ கொடுக்க y ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ x ஓட வேல்யூ நமக்கு 1 ன்னு கொடுத்தோம்னா y ஓட வேல்யூ என்ன வருது பாருங்க. 1² is 1 + 4. 1 + 4 is 5. 5 - 1 is 4. புரியுதுங்களா? அப்போ இந்த x ஓட வேல்யூவை கொடுக்கும்போது y ஓட வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த y வந்து x சார்ந்து இருக்கு. So we say it as y is a function of x ன்னு நாம சொல்லலாம். சரி, இப்போ இந்த y வந்து இந்த x ஓட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப இந்த yன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள். அது என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். ஆனா இந்த x வந்து நம்ம சாய்ஸ் தான். இப்போ நான் 1 கொடுத்தேன். அதே நான் வந்து என்ன கொடுக்கலாம்? 2 கொடுக்கலாம். இல்ல x is equal to -3 ன்னு கொடுக்கலாம். x is equal to 2, x is equal to -1. இந்த மாதிரி என்னோட சாய்ஸ் தான். அப்ப இந்த சாய்ஸ் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணல. அப்ப இத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல yன்றது டிபெண்டன்ட் வேரியபிள் சார்ந்து இருக்கு. y வந்து x சார்ந்து இருக்கு. அதனால we say it as a dependent variable. இந்த x வந்து அத சார்ல எது வேணா நம்ம கொடுக்கலாம். அதனால அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான், இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா டெஃபினிஷன்ஸ்க்குள்ள போக முடியும். ஓகே, சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் y is equal to x² + 4x - 1 இருக்கு இல்லையா? இப்போ இந்த y வந்து with respect to x வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இது ஒரு ஆபரேஷன். நம்ம எப்படி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த டிஃபரன்ஷியேஷன்ன்றது one of the operation in mathematics. அப்ப we are going to differentiate y with respect to x. இப்போ இதுக்கு தனி இருக்கு, அந்த டாபிக் வந்து தனி. x to the power n டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு என்ன வரும்? அப்ப n into x to the power n - 1ன்றது டெரிவேட்டிவ். அது ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி, இப்போ இங்க நாம dy by dxன்றத பார்த்தோம். இத திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இப்போ இத என்ன எப்படி சொல்லலாம்னா y டாஷ்னு நம்ம சொல்லலாம். dy by dx ன்னு சொல்லலாம், y டாஷ்னு சொல்லலாம். ரெண்டும் மீன்ஸ் தி சேம். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா d² by dx². இப்ப d² by dx², இந்த dy by dx திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு d² by dx² நமக்கு கிடைக்கும். ஓகே, இத வந்து என்னன்னு சொல்லலாம்? y டபுள் டாஷ்னு சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம், இல்ல இப்படியும் சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப என்னோட ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவேஷன்ல dy by dx இல்ல d² by dx², இது இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா d³ by dx³. இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொண்டு ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அது பேர் தான் என்னது? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, சரி, அப்ப பாருங்க 3 into d² by dx² minus 4 into dy by dx plus 5 into y equal to 0. பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல நம்மளோட டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கு? டிஃபரன்ஷியல்ஸை கொண்டு இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். சரி, இதுதான் வந்து இதோட மீனிங். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் மீனிங் டெஃபினிஷனா நம்ம பார்ப்போம். ஓகே, a differential equation is any equation which contains at least one derivative of an unknown function, either derivative or partial derivative. இதுதான் நமக்கு புக்ல கொடுத்திருக்கிற டெஃபினிஷன். ஓகே, சரி, அப்ப ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல அட்லீஸ்ட் ஒன் டெரிவேட்டிவ் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒன் டெரிவேட்டிவ் either dy by dx இருக்கலாம், இல்ல d² by dx, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா இப்ப பாருங்க 3 + 4, இப்போ இதுல x டேர்மே இல்ல.
அப்ப x ன்னு ஒரு டேர்ம் இருந்தாதான் அப்ப அட்லீஸ்ட் 1 x டேர்ம் இருக்கணும் அப்படி டிமாண்ட் பண்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல கண்டிப்பா ஒரு டெரிவேட்டிவ் இருக்கணும் அப்படின்றத அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அதுதான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த டிஃபரன்ஷியல்ஸ்லயே ரெண்டு விதமான டிஃபரன்ஷியல்ஸ் இருக்கு. ஆர்டினரி டிஃபரன்சியேஷன் ஒன்று இருக்கு, பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஒன்று இருக்கு. பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்ன்றது ஒரு தனி டாபிக், அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த டிஃபரண்ட் டெரிவேட்டிவ்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் அப்படின்றது தனி. இப்போ நாம பார்க்க போறது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நல்லா கவனிங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மட்டும் வச்சுதா இருந்தா அது பேரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல d squared y by dx squared plus 5 into dy by dx plus 10y equal to 0. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எதை வந்து நம்ம அந்த y வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா x டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒண்ணே தான் இருக்கு பாருங்க, x மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணே இருக்கும் பட்சத்துல அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்றோம். இதே பார்ஷியல் டிஃபரன்சியேஷன், பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வரும், xும் வரும் yயும் வரும், அது வந்து தனி. ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான். சரி, அப்ப நம்ம இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ நம்மளோட +2 மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்ற டாபிக்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்ற டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோம் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து how to classify the differential equation. செகண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா we are going to construct the differential equation. மூணாவது என்னன்னா order and degree என்னன்னு பார்க்க போறோம். நாலாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா solving. இது ஈக்குவேஷன் இல்லையா, அப்போ இதை வந்து சால்வ் பண்ற மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. வேரியபிள் செப்பரபிள் இருக்கு, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சால்விங் இருக்கு. இப்போ பாருங்க குவாட்ராட்டிக்ல நம்ம பார்த்தோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். அதுல வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு சால்வ் பண்றதுக்கு. குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்ல ஆர்டினரி ஸ்பிளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், சிம்பிள் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்குன்னு தனி மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன். இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை கான்செப்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது லாஸ்ட் எக்ஸசைஸ்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி, ஐ ஹோப் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ன்ற டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரே ஒரு டெரிவேட்டிவ் கண்டிப்பா இருக்கணும், ஒரு அன்னோன் வேரியபிள், அந்த அன்னோன் வேரியபிளோட டெரிவேட்டிவ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இருந்தா we can say it is a differential equation. Okay students, நம்ம next videoல will learn what is order and degree of the differential equation. Thank you.